ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அவன் கிடைக்கிறான் சார், இன்னசென்ட் பாய். ஹாய் ஹலோ வணக்கம் யங்ஸ்டர்ஸ். 300 கிலோமீட்டர் ரன்னிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 11. காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சான். தலைவன் 5 மணிக்கு எந்திரிச்சு மொக்க வாங்கிட்டான். ஏன்டான்னு கேட்டால் எனக்கு 4 மணிக்கு அக்கா வரல, அது 5 மணிக்கு எழுந்துன்னு சொல்லி என்னையே கலாய்க்கிறாங்க அவன். அது என்னன்னு தெரியல. இத்தனை நாள் என் ஷூக்கு எனக்கு தான் சண்டை வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு பிரஷுக்கும் பல்லுக்கும் சண்டை வந்துச்சுங்க. நல்ல வேலை இன்னைக்கு சண்டை இல்லைன்னு சொல்லி ஷூ மாட்டிக்கிட்டு ரோடு கிளம்பியாச்சு. வணக்கம் டா மாப்பிள்ள. கொரில்லா படத்துல இருந்து அவனுடைய தம்பின்னு சொல்லி இந்த டேவை வார்ம் அப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணது மட்டும் தான் நான். லெக்ஸுக்கு வார்ம் அப் கொடுக்குறது எல்லாமே என்னுடைய மைண்ட் செட், என்னுடைய கன்சிஸ்டன்சி ஒர்க் தான். அதுக்கப்புறம் லாரன்ஸ் மாஸ்டருக்கு டஃப் கொடுத்து ஒரு ஸ்டெப்ஸை போட்டு இந்த டேவை மாசம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 10 நாள் முடிச்சுட்டு 14வது நாள் கால் எடுத்து வச்சிருக்கேன். டே 11 சும்மா திரிக்க விடுறோம். இன்னைக்கு ரோட்ல ஓடும்போது ஃபெராரி மாதிரி முன்னாடி போக நினைக்கிறேன். ஆனா கால் மட்டும் பஞ்சரான சைக்கிள் மாதிரி பின்னாடி இழுக்குது. டே 11ல பெட்ரோல் இல்லாம தலாடுற வண்டி தான் நான். ஆனா டார்கெட் முக்கியம்னு சொல்லி இந்த டேவை மாசா ஃபினிஷ் பண்ணிருக்கேன். ஃபைனலி தண்ணி தாகம்னு சொல்லி உதட்ட டேஸ்ட் பண்றேன். கடலை உப்பு தண்ணி மாதிரி இருக்குங்க என்னுடைய உதடு. யங்ஸ்டர்ஸ், கடைசி காலத்தில் பிபி சுகர் மாத்திரை போட்டு லைஃப்பை ஸ்பாயில் பண்ண போகிறீங்களா, இல்லை இருக்கிற டைம்லேயே நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ டே 1 நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களாலேயும் முடியும். ஸோ டே 12ல் பார்ப்போம். See you, bye bye.